Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்லுது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட வேதனையற்ற ஐஸ்வர்யத்துக்குள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நுழைஞ்சு அதில் வாழ்றது, அதை அனுபவிக்கிறது, அதை பெற்றுக்கொள்றதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா மனம் அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. மனம் ஒரு பெரிய தடையா இருக்குது. மன தடைகள் நிறைய இருக்கு. மென்டல் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல. இந்த மென்டல் பிளாக்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாம் இருந்தா கூட இவங்களுடைய மனம் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன? மனம் புதிதாக வேண்டும். திருப்போம் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு திருப்போம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வேஷம் தரிக்க கூடாதுன்றார். வேஷம் தரிக்கணும் என்ன? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், இந்த உலகத்தார போல இருக்காதீங்கன்றார். எப்படி சொல்றாரு? சட்டை இல்லையா, முடி இல்லையா, ஜடை இல்லையா? கிடையாது. நிறைய பேர் அந்த லைன்ல போயிட்டாங்க பாருங்க. தப்பு. பிசாசானவன் எப்பவுமே சைட் ட்ராக் பண்ணி எங்கேயாவது எடுத்துட்டு போயிடுறான். பாயிண்ட்டை விட்டுட்டு கடைசியில் எங்கேயோ போய் நிற்கிறோம். எங்கே போகணுமோ அங்கே போக முடியல. கடைசியில் நாங்கள் அப்படி தான் பாருங்க, ஆரம்பித்தோம் எங்கேயோ போய் நிற்கிறோம். சட்டை ஜடை முடி எல்லாம் பார்பர் டெய்லர் ஆகிட்டோம். இதைத்தான் பெருசாக பேசிட்டு கிடந்தோம் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு. எங்கே போய் சேரணும்னு கடவுள் இந்த வசனத்தில் விரும்புகிறாரோ அங்கே போய் சேர முடியல. ஏன்னா பிசாசு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, பெரிய அவன் வசனத்தை போட்டு திரிக்கிறதுல மோசமான ஆள். அவன் என்ன பண்ணிட்டான்? இது அதைத்தான் சொல்லுதாக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிஸியாக சட்டையை மாற்றுறதும், இந்த சட்டையை கழட்டி அந்த சட்டையை போடுறதும், இந்த கிராப்பை எடுத்துட்டு அந்த கிராப்பை அடிக்கிறதும், இதே வேலையாக போச்சு பாருங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது இல்லை. இது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னா எதை சொல்லி இருக்குது? மனதில் நடக்கிற விஷயத்தை சொல்லி இருக்குது. எண்ணங்கள், யோசனைகள், அறிவு சம்பந்தப்பட்ட காரியங்களை சொல்லி இருக்குது. இந்த உலகத்தாருக்குரிய அந்த விதமான அறிவை உடையவர்களாக இருந்து அப்படிப்பட்ட யோசனைகள் அப்படிப்பட்ட எண்ணங்களால் நிறைந்து அவர்களை போல இராதிருங்கள். அவங்கள போல இருக்காதீங்க, உலகத்தார போல இருக்காதீங்க. ஏன்னா அப்படி இருந்தீங்கன்னா கடவுளுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை நீங்கள் பகுத்தறியவோ அதை செய்யவோ முடியாது. கடவுளுடைய சித்தத்தை இந்த வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றவே முடியாது. அதை ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கடவுள் நீங்க எங்க போகணும்னு வச்சிருக்காரோ அங்க நீங்க போகவே முடியாது. எப்பேற்பட்ட உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த உயரத்தை நீங்க எட்ட முடியாது. இந்த உலகத்துக்குரிய வேஷத்தை தரிச்சா, எண்ணங்கள் இந்த உலகத்துக்குரியதா இருந்தது என்றால், உலகத்தாருடைய எண்ணமா இருந்ததுன்னா கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் அடைய முடியாது. அதுதான் சொல்லி இருக்குது. கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதா. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு. so that you may prove. கடவுள் என்ன சொல்றாரு? உங்க வாழ்க்கையில நீங்க ப்ரூவ் பண்ணி காமிங்க. என்னத்தை ப்ரூவ் பண்ணி காமிங்க? கடவுளுடைய சித்தம் இதுதான். ஏழையா பிறந்தேன், ஆனா கடவுளுடைய சித்தம் ஐஸ்வர்யவானா இருக்கிறது. அதனால நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். நான் அப்படி ஆகி காமிக்கிறேன். கடவுளுடைய சித்தம் என்னவோ அப்படி நான் மாறி காண்பிக்கிறேன். தான் ப்ரூவ் பண்றது. இருக்கீங்களா? ஹலோ. தோல்வியில வாழ்ந்துட்டேன் ரொம்ப வருஷமா. எது எடுத்தாலும் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, எல்லாம் தோல்வி. எது எடுத்தாலும் சரி வர மாட்டேங்குது. வேத வசனம் சொல்லுது, ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ப்ரூவ் பண்ணுங்க. கடவுளுடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணுங்க. கடவுள் நல்லவர் என்பதை ப்ரூவ் பண்ணுங்க. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ப்ரூவ் பண்ணலான்னு? நம்முடைய வாழ்க்கை ஒரு ப்ரூஃபாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எதுக்கு ப்ரூஃபா இருக்கணும்? கர்த்தர் நல்லவர் என்கிறதற்கு இது ப்ரூஃபாக இருக்கணும். எப்ப ப்ரூஃபா இருக்க போது? கடவுளுடைய பரிபூரண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது கடவுள் நல்லவர் என்பதற்கு இந்த வாழ்க்கை என்னவா இருக்க போது? ப்ரூஃபாக இருக்க போகிறது. அப்ப கடவுள் உங்க வாழ்க்கையை ஒரு ப்ரூஃபா யூஸ் பண்ண விரும்புகிறார். இருக்கீங்களா? அப்ப கன்ஃபார்ம் ஆயிடாதீங்க. இங்கிலீஷ்ல சரி, டோன்ட் பி கன்ஃபார்ம்டு. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக, ப்ரூவ் பண்றதுக்கு தக்கதாக
மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். இந்த மறுரூபமாங்கள்ன்ற வார்த்தை வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன். கிரேக்க மொழியில் மெட்டமார்பசிஸ் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த மெட்டமார்பசிஸ்ன்னு சொன்னால் இந்த கூட்டுப்புழு பட்டாம்பூச்சி ஆகுது பாருங்க, அதை தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றோம். அது ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து வெளியே வரும்போது பட்டாம்பூச்சியா வெளியே வருது. முன்ன இருந்த நிலைக்கும் இப்போ உண்டாயிருக்கிற நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது. கூட்டுப்புழுக்கும் பட்டாம்பூச்சிக்கு என்ன சம்பந்தம்? கலரில் சம்பந்தம் இருக்கா, தோற்றத்தில் சம்பந்தம் இருக்கா, ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒன்றுமே சம்பந்தமே கிடையாது. அப்போ எப்படியோ இருந்தது, இப்போ அற்புதமாய் இருக்கிறது. அந்த கூட்டுப்புழு தான் இப்போ பட்டாம்பூச்சியாக மாறி இருக்கிறது. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்கிற வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை மனதிலே அடைவதை குறித்து சொல்லியிருக்குது. அது என்னன்னா டோட்டல் சேஞ்ச், பூரணமான ஒரு மாற்றம் மனதில். ராடிக்கல் சேஞ்சுன்னு சொல்லலாம், புரட்சிகரமான ஒரு மாற்றம். இன்றைக்கு நிறைய பேருக்கு அது அவசியம் பாருங்க. நிறைய பேர் ஞானசானலாம் எடுத்து கோயிலெல்லாம் சேர்ந்துருக்காங்க, ஆனால் ஒரு மாறல. 20 வருஷமா இருக்காங்க, ஆனால் ஆள் அதே தான். 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அதே ஆள் தான் இன்னும் இருக்காரு. இன்னும் 20 வருஷம் போனாலும் அதே தான் இருப்பார். ஏன்னா மனம் மாறலன்னா ஆள் மாற முடியாது. மனம் மாறினா தான் ஆள் மாற முடியும். மனம் மாறுறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. மனதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகனா தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக முடியும். இது ஏன் மாறுறது அவசியம்னு சொன்னா, அப்பதான் நம்ம கடவுளுடைய பரிபூர்ண சித்தம், கடவுள் நமக்காக என்ன வச்சிருக்காரோ அதை அடைய முடியும். கடவுள் நம்மை அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கொண்டு செல்ல விரும்புகிறார். மறுபடியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க கதை தான். அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்றாரு? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறாரு. வாக்கு பண்ணப்பட்ட தேசம், நமக்குன்னு வாக்கு பண்ணப்பட்ட ஒரு தேசம் இருக்குது. அது என்ன? புதிய ஏற்பாட்டில் நம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். வாக்கு பண்ணப்பட்ட தேசம்னு பழைய ஏற்பாட்டில் அது பாலும் தேனும் ஓடுற கானான் தேசமாக இருந்தது. இங்கே புதிய ஏற்பாட்டில் வாக்கு தத்தங்கள், கடவுள் நமக்காக கொடுக்கிற ப்ராமிசஸ். சரி, இப்போ கடவுள் நம்மை அந்த ப்ராமிசஸ் எல்லாம், அந்த வாக்குகளை எல்லாம் சுதந்திரிக்கும்படியாய் செய்ய விரும்புகிறார், சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறார். நாம் அந்த வாக்கு தத்தத்தில் வாழ வேண்டும், அந்த வாக்கு தத்தங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும், அதை சுதந்திரித்து வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதுக்காக நம்ம கொண்டு செல்ல விரும்புகிறார். இதில் வந்து பாருங்க, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதை குறித்து அலட்சியமாய் இருக்க முடியாது. இது ரொம்ப சீரியஸான விவகாரம். கடவுள் சில காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார், சில காரியங்களை நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை நாம் பெற்று அனுபவிக்க வேணும்னு நம்ம அதுக்குள்ள கொண்டு செல்ல விரும்புகிறார். ஏன் நம்ம இதை அலட்சியப்படுத்தக்கூடாது, ஏன் இதை சாதாரணமாக நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால், சிலர் பாருங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு, இதெல்லாம் என்னங்க பிரசங்கம், செத்தா மோட்சம் போனோம், நம்ம அதான் முக்கியம் சொல்றாரு பாருங்க. செத்தா மோட்சம் போனோம். நான் சொன்னேன், இன்னைக்கு சாவ போறீங்க, நீங்க இன்னும் 50 வருஷம் வாழ போறீங்க, வாழ்றதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், நீங்க சாவறதை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் செத்து என்ன கொடுத்துருக்கிறாருன்றதை பற்றி பேசுறதுக்கு ஆளு இல்லை, இவங்க செத்து மோட்சம் போறதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க சாவு தான் பெரிய சப்ஜெக்டா இருக்குது, இவங்க செத்து மோட்சம் போறது. ஆனா பைபிள்ல வந்து அவர் செத்து என்ன கொடுத்துருக்கிறாருன்றது தான் பெரிய சப்ஜெக்ட் பைபிள்ல. நம்ம செத்து போறது இல்லை. ஹலோ, நீங்க செத்து மோட்சம் போறது பெரிய சப்ஜெக்ட் இல்லை. இங்க இருக்கீங்களா? அப்ப பாருங்க, அவர் செத்து நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் செத்து சம்பாதித்து கொடுத்ததுனால நான் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. பாருங்க, இது வந்து லேஸ்ல வந்தது கிடையாது. அவர் செத்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டு அங்கே ரத்தத்தை சிந்தி எனக்காக மரித்து இவ்வளத்தையும் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு எனக்காக எல்லாம் பண்ணி அவர் செஞ்சிருக்கும் போது நான் அதை பெற்றுக்கொள்வதில், அடைவதில் எவ்வளவு தீவிரமா இருக்கணும். இருக்கீங்களா? அதுல தீவிரம் காட்டலைன்னா நாம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. பாருங்க, அதான் விசுவாசம். இதுல தீவிரமா இருக்கணும். நான் அதை பெற்று அனுபவிப்பேன், இதை கண்டிப்பா நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற தீவிரம் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, அதுக்கான வழிமுறையை தான் பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். எப்படி அதை பெற்று அனுபவிக்கிறதுன்னு. எப்படி பெற்று அனுபவிக்கிறது? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. ஏன்னா தரிச்சிங்கன்னா அந்த கடவுளுடைய பரிபூர்ண சித்தத்தை, கடவுள் உங்களை எங்க வைக்க விரும்புகிறாரோ அந்த இடத்த அடையவே முடியாது. பாலும் தேனும் காணவே முடியாது உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்தீங்கன்னா. மனம் புதிதாகி மறுரூபமாகுங்கள். அப்போதான் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணுவீங்க,
அப்படிங்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் ப்ரூவ் பண்ணணும் பாருங்க, ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறார். அதுக்கான வழிமுறைகளை சொல்றதுக்கு தான் இந்த மனம் புதிதாகிறத பற்றி சொல்றார். வழிமுறை என்ன? என் மனது புதிதாகணும், அப்பதான் இதை பெற்று நான் அனுபவிக்க முடியும் இல்லையா? சரி, பிசாசானவன் பாருங்க, இந்த மனதை நாம புதிதாக்காதபடிக்கு அவன் ரொம்ப உஷாரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்றான், எப்படியாவது இந்த மனம் மட்டும் மாறிடக்கூடாது. அவன் என்ன சொல்றான், நீ கோயிலுக்கு கூட போய்க்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, பைபிள் கூட வாசித்துக்கோ, பிரச்சனை இல்லை, பெந்தோஸ்து கோயிலுக்கு கூட போய்க்கோ பரவாயில்ல, எந்த கோயிலுக்கு வேணா போய்க்கோ பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீ அல்லரியாக்கோ ஆமேனுக்கோ என்னமோ பண்ணிக்கோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மனசை மட்டும் புதிதாகிடாது. ஹலோ, ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன பண்ணாலும் மனசு புதிதாகனா ஆள் மாற போறது கிடையாது. இந்த அல்லேலியோலாம் உள்ள அல்லேலியோன்னு வெளியே ஐயோன்பாங்க. அதனால் அவனுக்கு நல்லா தெரியும், இது மனம் புதிதானா அந்த அல்லேலியா வேற மாதிரி இருக்கும், மனம் புதிதாகாத அல்லேலியா செல்லாத அல்லேலியா அது சும்மா கூச்சல் தான். அப்புறம் வெளியே போனால் ஐயோ கொய்யோன்னு ஏதாவது பேசிட்டு கிடப்பாங்க. அதனால் அவன் என்ன சொல்கிறான், நீ என்னமோ கத்திக்கப்பா, என்னமோ பண்ணிக்கோ, கோயிலுக்கு போய்க்கோ, குதிச்சிக்கோ, என்னத்தையோ பண்ணிக்கோ, சத்தம் போட்டுக்கோ, நல்லா என்னத்தையோ பண்ணிக்கோ போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மனசை மட்டும் எண்ணங்களை மட்டும் மாற்றிடாத, அதே அந்த பழைய கெட்ட எண்ணங்களை அப்படியே வச்சுக்கிட்டே கடை. சாத்தானுடைய திட்டம் பாருங்க, அது அவனுக்கு கடவுள் எப்படி வேலை செய்கிறாருன்னு தெரியும். கடவுள் எப்படி வேலை செய்கிறாரு, எல்லாம் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தின் மூலமாக தான் நடக்குது. கடவுள் எப்படி செய்கிறாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது ஒன்று உண்டு பண்ணணும்னா என்ன பண்ணுறாரு, உள்ள வசனத்தை கொண்டாந்து விதைக்கும்படியாக செய்கிறாரு. வசனத்தை விதைச்சு அதன் மூலமாக விளைகிறது தான் செழிப்பு, அதன் மூலமாக விளைகிறது தான் சுகம், அதன் மூலமாக விளைகிறது தான் ஆசீர்வாதம், அதன் மூலமாக விளைகிறது தான் இது. வசனம் விதையா போய் உள்ள போய் விளைச்சலை உண்டாக்குது. இதுதான் கடவுளுடைய மெத்தடு. நமக்கு என்ன உண்டானாலும் அது எப்படி உண்டாகுது, கடவுளுடைய மெத்தட் படி. வசனம் விதைக்கப்பட்ட இருதயத்தில் அது 30, 60, 100மாக பலன் தந்து நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்படுகிறது. இதுதான் கடவுளுடைய மெத்தடு. அவன் பார்த்தான், அவர் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு வேற மெத்தட்லாம் தெரியாது. அவன் ஒரு இன்வென்டர் இல்லை, அவன் ஒரு காப்பி அடிக்கிறவன். கடவுள் வச்சிருக்கிற மெத்தடையே காப்பி அடித்து நம்மளும் அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அவன் விதைக்க ஆரம்பிச்சிட்டான் பிஸியா. அவன் நிறைய விதைச்சிருக்கிறான். ஆனால் என்ன மாதிரி வச்சுட்டான்னா தப்பான விதைகளை வச்சுட்டான், நிறைய பொய்களை கொண்டாந்து வச்சுட்டான். கடவுள் தான் உனக்கு இப்படி ஏழையாக பிறக்க வச்சுட்டாரு, கடவுள் தான் உன்னை இப்படி ஆக்கிட்டாரு, கடவுள் தான் உனக்கு நோயை கொடுத்தாரு, கடவுள் தான் உன்னை இப்படி இம்சப்படுத்துறாரு, கடவுள் தான் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் காரணம், உன் கல்யாணம் வாய்க்காமல் போனது கடவுள் தான், கடவுள் தான் அப்படி பண்ணிட்டாராக்கும், கடவுள் தான் உன்னை வாழ விடாமல் பண்ணிட்டாராக்கும், கடவுள் தான் இப்படி. ஹலோ, என்ன அப்படி பார்க்குறீங்க? எத்தனை பேர் அப்படி பேசுகிறாங்க, கடவுள் ஏங்க அப்படி பண்ணிட்டாரு, கடவுள் ஏங்க அப்படி பண்ணிட்டார். அதான் சொல்கிறேன், ஜனங்க சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். கடவுள் பண்ணிட்டார் கடவுள் பண்ணிட்டாருன்றாங்களே, எல்லாத்தையும் கடவுள் மேலே போடுறாங்களே. இது எங்கேருந்து வந்தது? இது பிசாசானவனுடைய பொய். இதை ஜனங்களுடைய உள்ளத்தில் விதைச்சி வச்சிருக்கிறான். இந்த விதை உள்ள போயிட்டு கடவுளை பற்றி ஒரு எதிர்ப்பு எண்ணம் ஜனங்களுக்குள்ள இருக்குது. கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறாதபடிக்கு, கடவுளுடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியாதபடிக்கு ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள உண்டாகிவிட்டது. இப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறதுன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கே அப்படி எண்ணம் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கே அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்குது. இன்னும் கேட்டால் கிறிஸ்தவர்களுக்கு தான் நிறைய அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது. ஏன்னா அவன் விதைக்கும் போது அவன் பார்க்குறான், சபையிலிருந்து விதைச்சா தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்ட்டு. அவன் சர்ச்சிலேருந்தே விதைக்க ஆரம்பிக்கிறான், பாஸ்டர் யூஸ் பண்ணி தப்பான போதனைகளை கொடுத்து, கடவுள் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார். யாரு கண்டா ஒருத்தர் சொல்றாரு, கடவுள் எப்படி செய்வார்னு நமக்கு என்ன தெரியும்? இப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் ஜனங்களை குழப்பி அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மேடை பாட்டு பைபிள் கோயில் சிலுவை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டான் அவன் நல்லா. அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த பொய்கள்லாம் உள்ளே போயிட்டு நிறைய பேருடைய மனதில் இந்த பொய்கள்லாம் உள்ளே போயிட்டு வேலை செஞ்சிருக்கு, ரொம்ப தீவிரமாக செஞ்சு ஒரு மென்டல் பிளாக்கை உண்டாக்கிடுச்சு. பல காரியங்களை குறித்த ஒரு மனத்தடையை உண்டாக்கி விட்டது. நான் அவ்வளோதான், நல்லா இருக்க முடியாது, எனக்கு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் கஷ்டம், நான் ஒரு நல்ல வாழ்க்கையை பார்க்கவே முடியாது
அதெல்லாம் ஒன்றும் பைபிளில் போதிக்கலையாக்கும், அதெல்லாம் ஒன்றும் நான் நம்ப முடியாதாக்கும், இப்படி ஒரு மென்டல் பிளாக்கு. ஆனால் வேத வசனம் சொல்லுது பாருங்க, 3 யோவான் 2ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அப்படியே கோட் பண்ணுறேன், தெரியாதவங்க திறந்து பாருங்க. 3 யோவான் 2ஆம் வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கிறது எப்படி, எதோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது? ஆத்துமா வாழ்வோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. ஆத்துமா என்ன? ஆத்துமானா அதுல 4-5 காரியம் அடங்கி இருக்குது. மனம், நம்முடைய சித்தம் கொள்ளும் திறன், நம்முடைய அறிவு திறன், நம்முடைய உணர்ச்சி திறன், நம்முடைய கற்பனைகள், இமேஜினேஷன்ஸ், அவர் மைண்ட், அவர் வில், அவர் இன்டெலெக்ட், அவர் இமோஷன்ஸ் அண்ட் அவர் இமேஜினேஷன்ஸ், இதெல்லாம் ஆத்துமாவில் அடங்கி இருக்கு பாருங்க. அப்ப என்னுடைய மைண்டு, என்னுடைய வில்லு, என்னுடைய இன்டெலெக்ட், என்னுடைய இமோஷன்ஸ், என்னுடைய இமேஜினேஷன்ஸ், இதெல்லாம் என்ன நிலையில் இருக்குது? அதில் என்ன இருக்குது? அது எப்படிப்பட்ட எண்ணங்களால் அது நிறைஞ்சிருக்கிறது என்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை தரம் இருக்க போகிறது. ஆத்துமா வாழ்கிறது போலதான் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க முடியும். அப்ப நான் என்ன இமேஜின் பண்றேன், நான் என்ன உணர்றேன், என் அறிவில் எப்படிப்பட்ட அறிவை உடையவனா இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட தீர்மானங்களை நான் எடுக்கிறேன் வாழ்க்கையில, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. என் மனதில் என்ன நிறைஞ்சிருக்குது, எப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைஞ்சிருக்குது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறது. இருக்கீங்களா? அப்ப பாருங்க, மைண்ட் ரொம்ப முக்கியம். மைண்டு, என்னுடைய மனது, இந்த ஆத்துமா என்கிற என்னுடைய மனது, ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதாவது இங்க எப்படி இருக்குதோ அப்படிதான் எல்லா வாழ்க்கையும், மீதி வாழ்க்கையெல்லாம் இருக்குன்றாரு. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆத்துமா வாழ்கிறது போலதான் இருக்கும். பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆத்துமா வாழ்கிறது போலதான் இருக்கும். தொழில் எப்படி இருக்கும்? ஆத்துமா வாழ்கிறது போலதான் இருக்கும். எல்லாமே ஆத்துமா வாழ்கிறது போலதான் இருக்கும். அந்த ஆத்துமா வாழ்வு, என்னுடைய மனதின் வாழ்வு, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய கற்பனைகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுங்க எப்படிப்பட்ட வாழ்வு உண்டாயிருக்குது, எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாயிருக்குது, ரொம்ப அவசியம் பாருங்க. ஜனங்க இதெல்லாம் இக்னோர் பண்றாங்க. ஏன் நான் என்ன கற்பனை பண்ணா என்ன, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. கடவுள் ஜெபம் பண்ணா கண்ணீர் விட்டா அதை பார்க்கிறாராகும் கர்த்தர். கண்ணீர் விட்டா கர்த்தர் என் கண்ணீரை தொடச்சி உடனே ஆசீர்வாதம் கொடுக்குறாரா? ஆமா, நீங்க கற்பனை வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. கற்பனையை மாற்றணும், எண்ணத்தை மாற்றணும், அறிவை மாற்றணும், இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஜனங்க இந்த சரியான தீர்வுக்கு வர்றதே கிடையாது பாருங்க. பாருங்க, மனது எவ்வளவு முக்கியம் பாருங்க. மனது சரீரத்தை பாதிக்குது. சும்மா சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் கூச்சப்படுறாங்கன்னு வைங்க. கூச்சம்ங்கிறது மனதில் உண்டாகிற ஒரு காரியம், எண்ணத்தில் உண்டாகிற ஒரு காரியம். வி ஃபீல் எம்பாரஸ்ட். இந்த எம்பாரஸ்மெண்ட், கூச்சம் வந்த உடனே முகம் என்ன ஆயிடுது? ரெட் ஆயிடுது. பிளஷிங்ன்றாங்க. அதை ஒரே பிளஷ் பண்ணுது அந்த பொண்ணு, அல்லது பிளஷ் பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே முகமெல்லாம் ரெட் ஆகி போயிடுச்சு. ஏன் முகம் ரெட் ஆச்சு? மனம் கூச்சப்படுது, அதனால முகம் ரெட் ஆயிடுச்சு. இல்லைங்களா? ராத்திரி சொப்பனம் காண்றீங்கன்னு வைங்க, செவருக்குள்ள ஒரு கை உங்களை பிடிக்கிற மாதிரி வேர்த்து ஊத்திடுது இல்லையா? திடீர்னு எந்திரிக்கிறீங்க, ஒரே வேர்த்து ஊத்தி ஐயோ அப்பான்னு, நல்ல ஏசிலாம் ஓடிட்டு இருக்கு, ஆனால் வேர்த்து ஊத்துது. ஏன் வேர்த்து ஊத்துது? பயம். பயம் எங்க? மனதில் வந்திருக்கு. மனதில் வந்த பயம் இப்போ சரீரத்தில் என்ன பண்ணுது? அதனுடைய வெளிப்பாடை காண்பிக்கிறது. அப்ப மனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. சரீரத்தை பாதிக்குது, வாழ்க்கையை பாதிக்குது, எல்லாவற்றையும் பாதிக்குது. மனதினுடைய ரோல் ரொம்ப முக்கியம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சாத்தானுக்கு அதான் தெரியுது நல்லா. இஃப் he can mess with our mind, he can mess with our destiny. நம்முடைய மனதோடு அவன் விளையாட முடியுமானால் நம்முடைய எதிர்காலத்தோடு அவன் விளையாட முடியும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். நம்முடைய எதிர்காலத்தை குழப்பி போட்டு ஒன்றும் இல்லாமாக்கி நஷ்டப்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்தணும்னா நம்முடைய மனதை நோண்டிட்டு இருந்தா போதும்னு தெரியும் அவனுக்கு. நம்முடைய மனதில் தப்பான கற்பனைகளை உண்டாக்கி, நம்முடைய மனதில் தப்பான எண்ணங்களை உண்டாக்கி, நம்முடைய மனதில் தப்பான காரியங்களை வச்சு அதன் மூலமாக நம்முடைய எதிர்காலத்தை கெடுத்து போடலான்றது பிசாசானுக்கு தெரியும். விசுவாசிகளுக்கு தெரியல. ஏன்னா சபையில் என்னத்தையோ போச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சொந்தா நீ போவியா?
நான் போவேன்றது அப்பவே நிச்சயமாயிடுச்சு. திருப்பி திருப்பி போவியான்னு அர்த்தம். அது போகிறது தாங்க ரொம்ப ஈஸி. இங்கே மனசை மாத்துறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. அதை பெருசாக போதிச்சிட்டு இருக்கிறாங்க பிஸியா. இதை யாரும் போதிக்காதனால அவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சுன்னு அதையே போதிச்சிட்டு நான் இவங்களை இப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டாண்டிகளாக இவர்களை வச்சிருக்கிறான். ஏன்னு சொன்னால் இவருடைய எதிர்காலத்தை கெடுத்து போட்டான். மனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கண்ணுனால பார்க்குறீங்க இல்லையா? கண் பார்க்கிறது. ஆனால் கண்ணு பார்க்கல, நான் சொல்கிறேன், மனம்தான் பார்க்குது. கண் ஒரு கருவி தான், சரீரத்தில் இருக்கிற கருவி. இந்த கண் என்கிற கருவியை உபயோகப்படுத்தி மனம் பார்க்கிறது. ஹலோ, கண்ணு பார்த்து என்ன பண்ண போகுது? கண்ணு ஒன்றும் பார்க்கறது இல்லை. கண் இந்த கண்ணாடி மாதிரி ஒரு லென்ஸ், அவ்வளோதான். அது வழியாக பார்க்குது மனம், அவ்வளோதான். அப்போ மனம்தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதே மாதிரி தான் கேட்குறோம் காரியங்களை. காது ஒரு கருவி. இந்த காது கேட்கறது இல்லை, காது வழியாக மனம் கேட்கிறது. மனம்தாங்க மெயின். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கன்றார். ஏன்னா அது எங்கே போகுது? மனசுக்குள்ள போகிறது. ஆகவே இந்த மனம் எப்படி வேலை செய்கிறதுன்றது குறித்த ஒரு சரியான அறிவு வேணும். இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நம்ம பாதிக்குது, எப்படி நம்ம முன்னேறாமல் தடுக்குது, எப்படி கடவுள் வைத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்காமல் பண்ணுது, இதெல்லாம் அறிந்து கொள்ள வேணும். எப்படி இதையெல்லாம் மீறி கடவுள் நம்மளுக்காக வைத்திருக்கிற அந்த அற்புதமான வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே நாம் எப்படி நுழையிறது, எப்படி வாழ்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து கொள்ள வேணும்.